ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். இவர் சொல்றதை கேளுங்களேன். கர்த்தர் எதை சொன்னாலும் அவருக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவருக்கு சபிக்கவே தெரியாது. அவர் ஒரு சாபமா சொல்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி நமக்கு தான் ஆசீர்வாதம் இருக்கும். என்னது, கர்த்தருக்கு சபிக்கவே தெரியாதா? அவர் சபிச்சாலும் ஆசீர்வாதமா மாறிடுமா? என்னங்க இது கான்செப்ட்? பைபிள்ல எங்க இருக்கு? அதாவது நண்பர்களே, இந்த ஒரு வசனம் பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன் வைத்தேன் அப்படின்னு. அப்ப பாருங்க, உண்மையாலுமே ஜீவன் மரணம் ரெண்டும் இருக்கு. ஆசீர்வாதம் சாபம் அது ரெண்டும் இருக்கு. ரெண்டும் ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலி பாருங்க, ஆதாம் ஏவாள் இந்த மாதிரி சாகிறதுக்காக படைக்கப்படல. அவங்க அழியாமையோட நித்திய ஜீவனோட படைக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் நியாய தீர்ப்பு வழங்கினார். சோ அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம செத்துட்டு இருக்கோம்ல. நீ சாகவே சாவாய், நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதெல்லாம் ஆசீர்வாதமா மாறல. அப்படி அவர் சொல்லவும் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மரணித்துட்டே இருக்கோம்ல. நம்ம எப்படி படைக்கப்பட்டோம், தேவ சாயல்ல படைக்கப்பட்டோம். இப்ப எப்படி எல்லாம் 6 அடி குழியில போயிட்டு இருக்கோம்ல. சோ இதெல்லாம் ஆசீர்வாதமா மாறல. இந்த கான்செப்ட் பைபிள்ல இல்ல. ஆண்டவர் ஒருத்தரை சபிச்சாருன்னா அவ்வளவுதான், அது முடிஞ்சு, அவ்வளவுதான். சாபம் தான், அது ஆசீர்வாதமா மாறாது. சோ இங்க கர்த்தர் ஆதாம் ஏவாளை சபித்தாரு அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டல. சோ அது நம்ம ஒரு நியாய தீர்ப்புன்னு எடுத்துக்கலாம். இருந்தாலுமே நம்மளாம் சபிக்கப்பட்டு தான் இருந்தோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சாபம் பண்ணாரு. ஸோ கர்த்தருடைய வார்த்தை என்னைக்குமே பொய்யாகாதுங்க. கர்த்தர் சபித்தது தான். அதை நம்ம விளையாட்டாக எடுத்துட்டா இல்லை அது எனக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அது தவறு. நம்ம பொதுவாக எப்படி நினைப்போம்னா, கர்த்தர் அப்படியே ஒரு அப்பாவி மாதிரி, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் அப்படியே அன்பான தேவன் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் அதே சமயத்தில் அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் பயங்கரமான தேவன்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சீரியஸாக புரிஞ்சுக்கணும். அவர் அப்பா தான், ஆனாலும் அவர் பயங்கரமான தேவன்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி அன்பிப்ளிக்கல் தாட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அதாவது யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க, என்ன சொல்கிறாங்க, பைபிள்லேருந்து தான் சொல்கிறாங்களா அப்படின்னு பாருங்க. ஓகே, இவர் ஒரு பெரிய போதகர், 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஓகே அவர் கண்டிப்பாக சொன்னது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்காம, வேதாகமத்தின் படி இது சரியா அப்படிங்கிறத சரி பார்த்து அதை நம்ம விசுவாசிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சில போதனைகள் நம்மளை வழிவிலக வச்சிடும். ஓகே, ஆண்டவர் சபித்தாலும் அதில் எனக்கு ஆசீர்வாதமாக மாறிடும், நான் எப்படி வாழ்ந்தாலும் ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவன் கொடுத்துருவார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. ஸோ நான் இங்கே யாரையுமே குற்றப்படுத்தலை. ஆனால் நம்ம எல்லா தேவ செய்தியும் வேதாகமத்தின் படி கரெக்டா அப்படிங்கிறத கண்டிப்பாக சரி பார்க்கணும். ஸோ அதனால் இப்போ நான் சொல்கிறதையும் வேதாகமத்தின் படி கரெக்டா அப்படின்னு சரி பாருங்க. இந்த எல்லா வசனத்தை வச்சு சரி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி வேதாகமத்தின் அடிப்படையில் சத்தியங்களை தெரிந்து கொள்ள நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமென்.